வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். மோகன் மலர்கொடி தம்பதி 2 பேரும் சேலம் வீராணாம் பக்கத்துல இருக்கிற வீமனூர் காட்டு வளவை பகுதியில வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்கு குமரவேல், சவுந்தர்னு 2 பசங்க இருக்காங்க. மூத்த பையனான குமரவேல் ஒரு டெம்போ வேன் வச்சிருக்காரு. சோ டெய்லி அந்த ஏரியால இருக்கிற விவசாய பூந்தோட்டத்துக்கு போய் அங்க இருக்கிற விவசாயிகள் கிட்ட பூக்களை மூட்டை மூட்டையா வாங்கி அந்த மூட்டைய சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற வாவுசி மார்க்கெட்ல கொண்டு போய் சேர்க்கிறது தான் அவரோட வேலையே. இப்படி இவரோட வாழ்க்கை ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் போதுதான் அந்த ஏரியாவை சேர்ந்த மணிமேகலை அப்படிங்கிற பொண்ணை லவ் பண்ணிருக்காரு. ஒருத்தரோட மனசு ஒருத்தருக்கு பிடிச்சு போனனால தான் லவ் பண்ற பொண்ணை பத்தி வீட்டுல பேசி கடந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேரும் மேரேஜ் பண்ணிருக்காங்க. இவங்களோட மேரேஜ் லவ் மேரேஜா இருந்தாலும் மேரேஜ் ஆன சில நாட்கள் மட்டும்தான் சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தம்பதி 2 பேருக்கும் இடையில சரியான புரிதல் இல்லாதனால சின்ன சின்ன விஷயத்துக்காக கூட அடிக்கடி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா மேரேஜ் ஆன 3 மாசத்துக்குள்ள கருத்து வேறுபாடு அதிகமாகி குமரவேல் தன்னோட மனைவிய அவங்களோட அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. இப்படி தன்னோட மனைவிய விட்டு பிரிஞ்ச அந்த நபர் அதே வீராணாம் பகுதியை சேர்ந்த வசந்தி அப்படிங்கிற பெண்மணியை காதலிக்க ஆரம்பிச்சு அந்த பெண்மணி கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. வசந்திய பத்தி சொல்லணும்னா இந்த லேடி கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி ரமேஷ் அப்படிங்கிற நபரை மேரேஜ் பண்ணிருக்காங்க. இவங்களோட திருமண சாட்சியா இந்த தம்பதிக்கு 2 பசங்க இருக்காங்க. இப்படி 2 குழந்தைங்களுக்கு தாயா இருக்கிற அந்த பெண்மணி பல ஆண்கள் கூட தொடர்புல இருந்திருக்காங்க. சோ ஹஸ்பண்டான ரமேஷ் தான் மனைவியோட நடத்த தப்பா இருக்கிறனால வசந்திய பார்த்து நமக்கு 2 பசங்க இருக்காங்க, சோ குழந்தைங்களோட ஃபியூச்சருக்காகவாவது நீ ஒழுக்கமா வாழ ட்ரை பண்ணுன்னு பல தடவை அட்வைஸ் பண்ணிருக்காங்க. ஆனா தான் ஹஸ்பண்ட ஒரு மனுஷனா கூட மதிக்காத அந்த பெண்மணி யார் சொல்றதையும் காதுல வாங்காம மறுபடியும் அவங்களோட ஆண் நண்பர்களுக்கு கால் பண்ணி பேசுறது மட்டும் இல்லாம அவங்க கூட தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. சோ ரமேஷ் என்ன திங்க் பண்றாங்கன்னா இதுக்கு மேலயும் இவளை திருத்த முடியாது, ஒண்ணு சொல் புத்தி இருக்கணும் இல்ல சுய புத்தி இருக்கணும். ஆனா இவளுக்கு இது ரெண்டுமே இல்ல. நடத்த தப்பா இருக்கிற இவ கூட வாழ்றதுக்கு பதிலா இவளை விட்டு பிரிஞ்சு போனா மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சு வசந்திய விட்டு பிரிஞ்சு போயிருக்காரு. இப்படி தன்னோட ஹஸ்பண்ட் தன்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் வசந்தி எதை பத்தியும் கவலைப்படாம இன்னும் சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. சொல்ல போனா வசந்தி அந்த சுற்றுவட்டார பகுதியில உள்ளவங்க கிட்ட ஏலச்சீட்டு நடத்தி அது மூலமா நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதனாலதான் ஹஸ்பண்ட் தன்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமும் பணத்துக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம ராணி மாதிரி வாழ்ந்திருக்காங்க. இப்போ 42 வயசான வசந்தியோட வலையில விழுந்த 29 வயசான குமரவேல் அடிக்கடி வசந்தி வீட்டுக்கு போய் அவங்களோட தப்பான ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணிருக்காங்க. என்னதான் வசந்தி குமரவேல் கூட வாழ்ந்தாலும் குமரவேல் வேலைக்கு போனதும் ஏலச்சீட்டு பணத்தை வசூல் பண்ண போற சாக்குல அந்த பெண்மணி அவங்களோட ஆண் நண்பர்கள் கூட எல்லாம் மீறி போயிருக்காங்க. இப்போ கடந்த பல வருஷமா குமரவேல் கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல வாழ்ந்துட்டு வந்த வசந்தி கூடு விட்டு கூடு தவற மாதிரி பிரகாஷ் அப்படிங்கிற இன்னொரு நபரையும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரகாஷ் யாருன்னா துளசி மணியனூர் பகுதியை சேர்ந்த இவருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி 3 குழந்தைங்க இருக்காங்க. இப்படி தனக்கு மனைவி குழந்தைங்க இருந்தும் அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு வசந்தி கூடவே வாழ ஆரம்பிக்கிறாரு. இது மட்டும் இல்லாம அந்த பெண்மணிக்கு அளவுக்கு அதிகமா பணம் கொடுக்கறது, நிறைய தங்க நகைகளை வாங்கி கொடுக்கறது, இப்படின்னு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து வசந்தியோட மனசை காந்தம் மாதிரி கவர்ந்தெழுத்திருக்காரு. சோ வசந்தியும் பணக்கார வாழ்க்கை வாழ ஆசைப்பட்டு 3 குழந்தைங்களுக்கு அப்பாவான பிரகாஷ 2ஆவதா மேரேஜ் பண்றாங்க. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான இவங்க 2 பேரும், அதாவது பிரகாஷும் வசந்தியும் ஜாலியா வாழ்ந்துட்டு வர்ற விஷயம் 29 வயசான குமரவேலுக்கு தெரிய வந்ததும் அந்த நபருக்கு பயங்கரமா கோவம் வந்திருக்கு. இவ்வளவு நாளா தான் கூட வாழ்ந்துட்டு வந்தவ இப்போ பணத்துக்காக இன்னொருத்தையும் கூட போயிட்டா. சோ அவங்க 2 பேரையும் சும்மா விடக்கூடாதுன்னு நினைச்ச அந்த நபர் வசந்திய பார்த்து ஒழுங்கு மரியாதையா நீ அவன் கட்டின தாலிய தூக்கி எறிஞ்சிட்டு ஏன் கூட வந்து வாழுன்னு சொல்றாங்க. ஆனா சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்த வசந்திக்கு பிரகாஷ விட்டு பிரிய சுத்தமா மனசில்ல. மறுபக்கம் பிரகாஷ மீட் பண்ணின குமரவேல் பிரகாஷ பார்த்து வசந்தி எனக்கு மட்டும்தான் சொந்தம், சோ நீ அவளை விட்டு பிரிஞ்சு போயிருன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிரகாஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் அவளை தொட்டு தாலி கட்டியிருக்கேன், சட்டப்படி அவ என்னோட மனைவி, சோ என்னோட மனைவியை விட்டு பிரிஞ்சு என்னால தனியா போக முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க.
இப்படி இவங்களோட பிரச்சனை தொடர்ந்துட்டு இருந்த அந்த டைம்ல திடீர்னு ஒரு நாள் வசந்தி தன்னோட மொபைலை எடுத்து அதுல இருக்கிற வாட்ஸ்அப் சேட்டிங்க பார்க்கும்போது அந்த வாட்ஸ்அப்ல அவங்க பார்த்த ஒரு விஷயம் அந்த பெண்மணியோட ஹார்ட் பீட்டை வேகமா துடிக்க வச்சிருக்கு. அப்படி அதுல என்ன இருந்ததுன்னா, குமரவேல் தன்னோட வாட்ஸ்அப் டிபில வசந்தி கூட தான் க்ளோஸா இருந்த போட்டோவை ப்ரொஃபைல் பிக்கா வச்சிருக்காங்க. அதை பார்த்த வசந்தி குமரவேலுக்கு கால் பண்ணி மரியாதையா உன் வாட்ஸ்அப் டிபில இருக்கிற போட்டோவை இப்பவே டெலீட் பண்ணுன்னு சொல்றாங்க. அதுக்கு குமரவேல், நான் அந்த போட்டோவை டெலீட் பண்ண மாட்டேன், உன்னால என் வாழ்க்கையே போச்சு, இப்ப நான் யாரும் இல்லாம நடு தெருவுல நின்னுட்டு இருக்கேன், உன் கூட வாழ்றதுக்காக தான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணின என் மனைவி கூட சண்டை போட்டுட்டு மேரேஜ் ஆன 3 மாசத்துலயே அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்புனேன். ஆனா நீ பணத்துக்காக என்னைய விட்டுட்டு பிரகாச மேரேஜ் பண்ணிருக்க, சோ உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். இப்ப நான் ப்ரொஃபைல் பிக்ல வச்ச போட்டோ வெறும் ட்ரையல் மட்டும்தான், நாம 2 பேரும் சேர்ந்து எடுத்த அந்தரங்க போட்டோஸும் வீடியோஸும் என்கிட்ட நிறைய இருக்கு, சமயம் வரும்போது அதை ஒண்ணு ஒண்ணா வெளியிடுவேன்னு சொல்லி மிரட்டியிருக்கான். இப்போ குமரவேலோட இந்த செயலை பத்தி வசந்தி தன்னோட 2வது ஹஸ்பண்டான பிரகாஷ் கிட்ட சொல்லி அந்த போட்டோவையும் வீடியோஸையும் எப்படியாவது என்கிட்ட மீட்டு கொடுத்துருங்கன்னு புலம்பிருக்காங்க. இந்த சூழல்ல சரியா 2025 பிப்ரவரி 2ஆம் தேதி காலையில குமரவேல் பூ மார்க்கெட்டுக்கு போய் பூ மூட்டையை இறக்கி வச்சதுக்கு அப்புறம் வழக்கமா பாக்குற எல்லா வேலையையும் பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறமா சரியா நைட்டு 7:30 மணிக்கு தன்னோட வீட்டுக்கு வந்த அந்த நபர் தான் அப்பாவோட பைக் எடுத்துட்டு வெளியில போயிருக்காங்க. இப்போ சரியா 9 மணிக்கு மேல தன்னோட பையனை வீட்டுக்கு சாப்பிட வர சொல்றதுக்காக குமரவேலோட அம்மா தன்னோட பையனுக்கு கால் பண்றாங்க. ஆனா அந்த நபரோட மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தனால பதறி போன அந்த தாய் தன்னோட 2வது பையனை கூட்டிட்டு மூத்த பையன் வழக்கமா போற எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க. அப்படி தேடிட்டு இருந்த அவங்களோட ஈரக்குலைய நடுங்க வைக்கிற மாதிரி அந்த ஏரியால நடமாடிட்டு இருந்த ஒரு சிலர், உன்னோட பையன் மணியனூர் ஐயனாரப்பன் கோவில் பக்கத்துல ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்குறான், யார் அவனை கொலை பண்ணினதுன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டே அங்க இருந்து கிளம்பியிருக்காங்க. இப்போ மணியனூர் பக்கத்துல இருக்கிற அந்த குறிப்பிட்ட பகுதியில தன்னோட பையன் ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்ததை பார்த்த அந்த தாய் குமரவேலுவை மடியில தூக்கி வச்சு கத்தி கதறி இருக்காங்க. அப்படி அன்னைக்கு குமரவேலுக்கு என்ன நடந்ததுன்னா, சரியா நைட்டு 9 மணிக்கு அந்த நபர் ஐயனாரப்பன் கோவில் பக்கத்துல வச்சு மது குடிச்சிருக்காங்க. அந்த டைம்ல பிரகாஷ் தன்னோட கூட்டாளியான மாணிக்கத்தையும் கனகராஜையும் கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ மது குடிச்சிட்டு இருந்த குமரவேலுவை பார்த்து பிரகாஷ் என்ன சொல்றாங்கன்னா, இன்னையோட நீ வசந்திய மறந்துடு, மேற்கொண்டு உன் மொபைல்ல இருக்கிற அந்த அந்தரங்க போட்டோவையும் வீடியோஸையும் என் கண்ணு முன்னாடியே இப்பவே டெலீட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு குமரவேல், என்னை ஏமாத்தின வசந்திய அசிங்கப்படுத்துறதுக்கு என்கிட்ட இது மட்டும்தான் இருக்குது, சோ என்னால அதை டெலீட் பண்ண முடியாதுன்னு பிடிவாதமா சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட பிரகாஷ் பிரச்சனைய சுமூகமா முடிக்கலான்னு பார்த்தா இவன் சரிப்பட்டு வர மாட்டேங்கிறான். சோ இவனை கொலை பண்றதுதான் ஒரே ஆப்ஷன் நினைச்ச அடுத்த செகண்டே தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து குமரவேலோட கழுத்தை கொடூரமா அறுத்து போட்டிருக்காங்க. இந்த கொலைக்கு அப்புறம் பிரகாஷ் உட்பட அவனோட கூட்டாளியான 2 பேர் இப்படின்னு இவங்க 3 பேரும் குமரவேல் கிட்ட இருந்து எடுத்த அந்த மொபைல பக்கத்துல இருந்த கிணத்துல எரிஞ்சிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல பதுங்கி இருந்திருக்காங்க. இப்போ இந்த கொலைய பத்தி தகவல் கிடைச்சதும் சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் குமரவேலோட சடலத்தை மீட்டு சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் ஹாஸ்பிட்டலுக்கு அட்டாப்சிக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்ததா சுத்தி இருந்தவங்க சொன்னதை வச்சு மெயின் கில்லரான பிரகாஷையும் அவனோட கூட்டாளியையும் கண்டுபிடிக்க ஒரு ஸ்பெஷல் டீமை களத்துல இறக்கி தேடுதல் வேட்டையில இறங்கியிருக்காங்க. சரியா கொலை நடந்த சில மணி நேரத்திலேயே, அதாவது நடு ராத்திரியிலேயே பிரகாஷையும் அவனோட கூட்டாளியையும் மடக்கி பிடிச்ச போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. இதை தொடர்ந்து போலீஸ் கஸ்டடியில இருந்த பிரகாஷ் அந்த ஏரியால அடித்தடி, வழிப்பறி, கஞ்சா பொருள் விற்பனை இப்படின்னு இவன் மேல பல குற்ற வழக்குகள் நிலுவையில இருந்திருக்கு. ரவுடி பட்டியல்ல இருக்கிற இந்த பிரகாஷ் குண்டா தடுப்பு சட்டத்துல கைதாகி ஒரு தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான். இந்த கேஸ்ல குறிப்பிடக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, 42 வயசான வசந்தி இறந்து போன குமரவேலோட அப்பாவான மோகன் கூடயும் தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருந்ததா போலீஸோட விசாரணையில தெரிய வந்திருக்கு. இப்போ 42 வயசான வசந்தி, 38 வயசான பிரகாஷ் மற்றும் 32 வயசான மாணிக்கம், 34 வயசான கனகராஜ் இப்படின்னு இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி தீவிர விசாரணைக்கு அப்புறம் ஜெயில அடைச்சிருக்காங்க.
இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்துல காமம் அப்படிங்கிற போதையால ஒவ்வொரு நாளும் ஏகப்பட்ட கொலைகள் நடந்துட்டு தான் இருக்குது. ஒவ்வொருத்தரும் அவங்களோட லைஃப் பார்ட்னரை ஏமாத்தாம உண்மையா இருந்தாலே இந்த மாதிரியான கொலைகள் நடக்கிறது கொஞ்சமாவது குறையும். தப்பான ரிலேஷன்ஷிப்குள்ள போனா என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கறத இந்த கேஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம். காம இச்சையை அடக்க முடியாம பல ஆண்கள் கூட தொடர்புல இருந்த 42 வயசான வசந்தியோட செயலை பத்தியும், அந்த பெண்மணியை நம்பி மேரேஜ் ஆன 3 மாசத்திலேயே தான் மனைவி கூட சண்டை போட்டு பிரிஞ்சு போன 29 வயசான குமரவேலோட செயலை பத்தியும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.